ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை பார்க்குறார். ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்குறார். அந்த கனவு கண்டு அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப பிரமிச்சு கலங்கி போய் அந்த நாட்டில் உள்ள சாஸ்திரிகள், ஜோசியக்காரர்கள், பில்லி சூனியம் செய்கிறவங்க, ஞானிகள் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, கூடி வர செய்து நான் கண்ட சொப்பனத்தை சொல்லணும், அதற்குள்ள அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொப்பனத்தை சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் இரவிலே நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அதற்குள்ள அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்கிறார். அப்போது தானியேல் தான் அந்த சொப்பனத்திற்கு பதிலை சொல்கிறார். அந்த சொப்பனத்திற்கு பதிலை தானியேல் ஐயா சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து வணங்கி, உங்களுடைய தெய்வமே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவருமாய் இருக்கிறார். உங்கள் தேவனை போல வேற ஒரு தேவனும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுகிறார். அதே பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், அதே தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், 60 முழ உயரம் ஒரு சிலையை செய்கிறாரு. 6 முழ அகலம், 60 முழ உயரம் ஒரு சிலையை செஞ்சு வச்சு எல்லாரையும் வணங்க செல்கிறாரு. இன்றைய காலத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க. தானியேல் கனவையும் கண்டு அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கலங்கி இருக்கும்போது அந்த நாட்டில் யாருமே சொல்ல முடியல. தானியேலையே விளக்கம் சொன்னார். அப்போ அந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணியிருக்கணும், மெய்யாலுமே இவர் தான் தேவன், இவர் தான் கடவுள், இவர் தான் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டிருக்கணும். ஆனாலும் அவர் சொல்கிறார், வாய் திறந்து சொல்கிறார், நீங்கள் தான், உங்கள் ஆண்டவர் தான் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் அப்படின்னு சொல்கிறாரு, வாழ்த்துறாரு. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு சிலையை செஞ்சு வச்சு எல்லாரையும் வணங்க சொல்கிறாரு. யாரும் வணங்கலைன்னா அவங்கள சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடணுங்கிறாரு. பாருங்கள், இன்றைய நாட்கள் அப்படி தாங்க இருக்குது. ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பார்க்குறாங்க, பிரமிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிற மனது இல்லாமல் பார்க்குறாங்க, எல்லா அதிசயங்களையும் பார்க்குறாங்க. ஆனாலும் மறுபடியும் அவங்க பழைய நிலைங்கிற பாவ நிலைங்கிற அந்த மாதிரி ஒரு பொற்சிலைகளை, கற்சிலைகளை, மரங்களை, மற்ற உயிரினங்களை இப்படி தான் வழிபட நினைக்கிறாங்க. அந்த இருதயம் இன்னும் மனிதனிடத்திலிருந்து மாறாமல் இருக்கிறது. மெய்யான தேவனாகிய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஆனாலும் குருடாக்கப்பட்ட இருதயம், குருடாக்கப்பட்ட கண்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை ஆண்டவராகிய தேவன்தான் மாற்றணும். ஆமென். அல்லேலூயா.